ஸோ மேம் இப்போ வந்து சார் ஒரு நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண நினைக்கிறீங்க? அதான் நினைக்கல நீங்க? அது மேல சார் சார் நீங்க காலேஜ் படிச்சப்பையும் இப்போ காலேஜ் பாக்குறீங்களா என்ன சார் பெரிய வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு? இப்போ இருக்கிறது காலேஜ் மாதிரி இருக்கு, அப்போ இருக்கப்போ அது இல்லை. என்ன சார் சொல்லுவீங்க? நீங்க எங்க படிச்சீங்க காலேஜ்? நான் திருநெல்வேலியில் படித்தேன், MBCET. ஏதாச்சும் பேசினா அறுவலோட வந்துருவாங்க திருநெல்வேலியில், அதனால கொஞ்சம் பிரச்சனை. புரியுது சார். I am Kanyakumari. ஓகே. அவங்க She also from Kanyakumari. தமிழ் உங்களுக்கு தெரியுமா? Yes. அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம், நம்ம தமிழ்லயே தமிழ்ல பேசலாமே. சார் உங்க சொல்றேன், உங்களுக்கு ஒய்ஃப் எவ்வளவு சார் பிடிக்கும் உங்களுக்கு? கேமரா முன்னாடி கேட்டால் ஒரு மாதிரி பிடிக்கும், சார் இப்போ வந்து கேமரா பின்னாடி நான் கேமரா எடுக்கிறேன், ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுங்க? நீங்களா? இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேது. சொல்லுங்க சார், லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? வந்துருக்கீங்க மாலுக்கு, அது கிட்ஸோட வந்திருக்கீங்க. சொல்லுங்க சார் எப்படி சார்? நல்லா போகுது. நல்லா போதா? ஸோ நீங்க என்ன சார் பண்றீங்க லைஃப்ல? ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஸோ காலேஜில் ஒர்க் பண்ணுறோம். அப்படியா? ஸோ நீங்க காலேஜ் என்ன சார்? இல்லை, ப்ரொஃபஸர் இல்லை, நான் ஸ்டோர்ஸில் இருக்கேன். ஓகே. ஓ ராஜ்குமார். சார் நீங்க காலேஜ் படிச்சப்பையும் இப்போ காலேஜ் பாக்குறீங்களா என்ன சார் பெரிய வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு? இப்போ இருக்கிறது காலேஜ் மாதிரி இருக்கு, அப்போ இருக்கப்போ அது இல்லை. என்ன சார் சொல்லுவீங்க? ஆமாம், நம்ம படிக்கிறப்போ ஸ்கூலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ தான் காலேஜ் மாதிரி இருக்கு. நம்ம படிக்கிறப்போ காலேஜ்னா இப்படி தான் இருக்கும்னு நினச்சி போவோம், ஆமா. ஆனால் அதுவும் ஸ்கூலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்காங்க. நீங்க எங்க படிச்சீங்க காலேஜ்? நான் திருநெல்வேலியில் படித்தேன், திருநெல்வேலி. MBCET. அது அவ்வளோ பாப்புலர்லாம் இல்லை. ஏதாச்சும் பேசினா அறுவலோட வந்துருவாங்க திருநெல்வேலியில், அதனால கொஞ்சம் பிரச்சனை. புரியுது சார். மேம் பாருங்க சார், சார் என்ன சொல்றான்ட்டு காலேஜ் வந்து எனக்கு வந்துட்டு இது பண்ணல, எனக்கு வந்து ரூல்ஸா இருந்துச்சு, என்னை மட்டும் ஃப்ரீயா விட்டுருங்க, நாங்கள் சிறகடிச்சிட்டு போனாங்கன்னு சார் சொல்றாரு. என்ன மேம் இது எப்படி மேம் நீங்க கேட்டு என்ன சொல்றான்னு நினைக்கிறீங்க? இப்போ கூட சிறகடிக்கட்டும். இப்பயும் சிறகடிக்கிற பிரச்சனையே கிடையாது. சரி, நல்ல நல்ல மனசு மேம் உங்களுக்கு. மேம் இப்போ வந்து சார் வந்து காலேஜுக்கு போறாரு, காலேஜ் படிச்சப்ப சார் காலேஜ் போறேன்னு ஃபீல் பண்றாருன்னா இப்போ ஒரு கண்டிப்பா காலேஜ் போய் நம்ம காலேஜ் படிச்சப்ப என்னெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாரு. நீங்க வந்து அதை நினைச்சு என்ன ஃபீல் பண்றீங்க? ஒன்றும் இல்லை, போகிறப்ப 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போட்டு கூட. சார் என்ன சார் இவ்வளோ ஒரு ஜாலியான சூப்பரான ஒய்ஃப் எப்படி? கேமரா முன்னாடி அப்படி தானே இருக்கும், நல்லா இருக்கும். கேட்டா வீட்டுக்கு போன அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் சார். புரியுது சார். உங்க சொல்றேன், உங்களுக்கு ஒய்ஃப் எவ்வளோ சார் பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ சார்? கேமரா முன்னாடி கேட்டால் ஒரு மாதிரி பிடிக்கும், இப்போ வந்து கேமரா பின்னாடி நான் கேமரா எடுக்கிறேன், ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஓகே மேம். நீங்கள் கேமராக்கு முன்னாடி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்கிறோம். பிடிக்குமா? சூப்பர் மேம், சூப்பர் மேம். ஸோ மேம் இப்போ வந்து சார் ஒரு நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண நினைக்கிறீங்க? அதான் நினைக்கல நீங்க? அது மேல என்ன சார் கேமராக்கு முன்னாடி நீங்க கேமராக்கு முன்னாடி எப்படி பேசிட்டாங்க சார் பின்னாடின்ட்டு? நீங்க பரவாயில்ல, சாருக்கு ஆனால் பயங்கரமா லவ் இருக்குன்னு தெரியும் எனக்கு. சார் கண்டிப்பா நல்ல பாட்டு டெடிகேட் பண்ணுவார். சொல்லுங்க சார், நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார்? இப்போ அனிருத் தான், பொதுவாக ஏஆர் தான். கேமரா முன்னாடி அனிருத், பின்னாடி ஆனால் ஏஆர் ரஹ்மான். கேட்க வச்சுட்டாங்க, வேற ஆப்ஷன். ஆமா, அவர் பாட்டு தான் கேட்க முடியும். பரவாயில்ல போடுங்க. ஸோ அவரோட பாட்டுலேருந்து உங்களுக்காக சந்திரனே ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவார். நீங்களா போட்டுருங்களா, உங்களுக்கு பிடிச்சது. இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேகம். இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேகம். தலை சாயாது விழி மூடாது சில முட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே உள்ளோடு பூவீழும் ஓசை கேட்கும் பெண்ணே. நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் தாலாட்ட நிலவுண்டு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. ஸோ ஹாய், ஹாய். ஐஸ்கிரீமோட போயிட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணது ரொம்ப சாரி. பட் அந்த ஐஸ்கிரீம் முருகக்குள்ளே நம்ம அந்த பாட்டை டெடிகேட் பண்ணிடலாம். சொல்லுங்க, நீங்க வந்து லைஃப்ல என்ன பண்றீங்க? உங்க மால் வந்திருக்கீங்க, நீ டே எப்படி போயிட்டு இருக்கு? டே சூப்பரா போகுது. சூப்பர். ஹிந்துஸ்தான் காலேஜ்ல பிபி பண்றேன். ஓ பிகம் ஏஎன்எஃப். சூப்பர். நம்ம காலேஜ் கேட்காம அவங்க வந்து காலேஜுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், இன் ஹாஸ்டல். நீங்க ஹாஸ்டல்ல சேவ் பண்ணீங்களா? ஓகே. நீங்க சென்னையா இல்ல? I am Kanyakumari. ஓகே. She அவங்க also from Kanyakumari. தமிழ் உங்களுக்கு தெரியுமா? Yes. அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம், நம்ம தமிழ்லயே பேசலாமே. தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம தமிழ்ல சொன்னாதான் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். சூப்பர். நீங்க வந்து காலேஜுக்காக சென்னைக்கு வந்திருக்கீங்களா? ஏன் சென்னை ரொம்ப பிடிக்குமா? ட்ரை பண்ணலாம் வெளியே வந்து. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சோ அவங்க வந்து உங்களுக்கு பயங்கர க்ளோஸான ஃப்ரெண்டா? அப்படியா?
ஸோ அவங்ககிட்ட கேட்போம் அவங்கள பத்தி. இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் உங்களுக்கு? She's like my soulmate. அப்படியா? இவ்வளவு க்ளோஸா நீங்க 2 பேரும்? Within 1 year we became very close. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்க ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுங்க? நீங்க தமிழ் பாட்டு கேட்பீங்களா இல்ல ஒன்னு இங்கிலீஷ் பாட்டு தானா? தமிழ் பாட்டு கேட்பீங்களா? ஸோ தமிழ் பாட்டுல சரி பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா என்ன பாட்டு? நீ பார்த்த நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரம், இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திட நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளில் முதல் வழி நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நினைவினில் கண்ணில் நடமாடும் வரியடி பெண்ணே, வரைமுறை இல்லை வதைக்கிறாய் என்னை மெதுவாக. சூப்பர். ஸோ வந்து இந்த பாட்டை வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச பாட்டா? இந்த பாட்டை டெடிகேட் பண்ண நினைக்கிறீங்களா? இது எங்களோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. இருக்கா? பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இந்த பாட்டு எடுத்து நாங்களே பாடுவோம். அவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்பாட்ல பாட்டு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சியில். பார்க்கறதெல்லாம் ரீல்ஸ், இது சித்திரம் டிவி ரூல்ஸ்.